இட்லி பண்ண போறேன். அளவு சொல்றேன் உங்களுக்கு. 1/2 கிலோ ரவை, ஒரு காப்பிடி புழுங்கல் அரிசி, 100 கிராம் உளுந்து, நான் தலை தட்டி போடுறேன். உங்களுக்கு நிறைய வேணா கூட போட்டுக்கோங்க. உளுந்து 100. இதை தனித்தனியா தான் ஊற வைக்கணும். அரிசி ஒரு 2 தடவை அளவிக்கங்க. காப்பி அரிசி தான் ஒரு 2 மணி நேரம் ஊறினா போருமானது. உளுந்தும் தனியா தான் நல்லா அளவிடணும். வெந்தயம் சேர்க்கல, இதுல சொல்லணுமேனு சொல்றேன் உங்களுக்கு. வெந்தயம் சேர்க்கல. உளுந்து 100 கிராம் உளுந்து, இதையும் நல்லா அளவிட்டு தனியா தான் ஊற வைக்கணும். இந்த ரவை இட்லிக்கு தேவையான பொருட்கள் சொல்றேன். ஒரு 10 முந்திரி, ஒரு 25 கிராம் வேர்க்கடலை, ஒரு 10 கிராம் உளுந்து தாளிக்கிறதுக்காக, ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு, ஒரு 10 காஞ்ச மிளகாய், 2 தேக்கரண்டி கடுகு, ஒரு தேக்கரண்டி மிளகு, ஒரு பெருங்காயம், ஒரு 2 கிராம் வச்சுக்கலாம் பெருங்காயம், நான் வறுத்து வச்சிருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப. உளுந்து நல்லா ஊறிடுச்சு. 2 தடவை கழுவி இருக்கேன். மிக்சியில தான் அரைக்க போறேன். ஏன்னா உளுந்து கம்மி இல்லைங்களா, அது கிரைண்டர்ல போட முடியாது. ஆனா நைஸா அரைச்சுக்கணும். ஏன்னா ரவையை வறுத்து போடணும் இல்லைங்களா. இந்த கொட்டுற பாருங்க, 2 தடவை அரைச்சிக்கணும். உளுந்து அரைச்சிருக்கோம் பாருங்க. இது மாதிரி நெய்ய அரைச்சிக்கணும். நம்ம எப்படி கிரைண்டர்ல அரைப்போமோ மாதிரி. இத பாருங்க. இன்னொரு முறையே சொல்றேன், ரவை வறுத்து இதுல கரைப்போம். ஆகையினால நம்ம போடுற அரிசியும் உளுந்தும் நல்லா நைஸா அரைச்சிக்கணும். இது போல அரிசி அரைக்க போறேன். மிக்சி உளுந்து அரைச்ச மிக்சிலேயே தான் இத அரிசி போட்டு அரைக்கணும். நைஸா அரைக்கணும் அரிசி. இதை அரைச்சிருக்கேன் பாருங்க. நைஸா தோசைக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி அரைக்கணும். இதை அரைச்சிருக்கேன் பாருங்க. இன்னொன்னு சொல்லிக்கிறேன், தாராளமா தோசைக்கு மாதிரியே தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிருக்கேன். ஏன்னா ரவை வறுத்து இதுல கொட்ட போறோம். ரவையை நல்லா வறுத்து ஆற வச்சுட்டு அதை பற்றி சொல்லுவேன், அதனால சொல்றேன். நல்லா புளிக்க வைக்கணும் அந்த மாவை. இது போல நைஸா அதை அரைப்பாருங்க. நைஸா அரைக்கணும். பாத்திரம் நல்லா காஞ்சிடுத்து. இந்த ரவை கொட்டுறேன் பாருங்க. 1/2 கிலோ ரவை. அடுத்து மீடியமா தான் வச்சுக்கணும், ஏன்னா தீஞ்சு போயிடும். பொன்னிறமா வறுத்துக்கணும். நல்லா வந்துட்டு இன்னொன்னு சொல்றேன், ஆரம்பத்துல நம்ம பாத்திரம் வச்சு ரவை கொட்டும்போது இப்படி கரண்டி இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா நல்லா வறுப்பட்டுங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பாருங்க, இதான் பதமே. முதல்ல இப்படி கொட்டணும்னா அது கரண்டியில பிடிக்கும். கரண்டியில பிடிச்சிருக்க பார்த்தீங்களா, பிடிக்கல. இதான் பதமே. நல்லா வறுத்துச்சுன்னு அர்த்தம். நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ண போறேன். ரவையை நல்லா ஆற வச்சுக்கணும். அரிசி மாவும் உளுந்து மாவும் ஒன்னா சேர்த்துருக்கேன். அரைச்சதை விழுது. நான் கைப்பட்டு கரைக்க மாட்டேன், உப்பும் போட மாட்டேன், கரண்டி போட்டு தான் கரைப்பேன். தைரியமா தண்ணி ஊற்றி நல்லா தாராளமா கரைச்சிக்கலாம். இந்த பாருங்க, ஏன்னா காலையில ரவை போடுவோம் இல்லைங்களா. இப்ப நைட்டு அரைச்சி வைக்கிறேன். நான் காலையில தான் இட்லி பண்ணுவேன். இது மாவு புளிக்கிறதுக்காக தான். இந்த பாருங்க, ஆபத்து மாவு மாதிரி கரைச்சிருக்கேன். அதனால கை போடாம கரண்டில தான் கரைச்சிருக்கேன். அவ்வளவுதான். மாவு நல்லா புளிச்சுட்டு பாருங்க. தண்ணியா தான் கரைச்சி வச்சிருக்கேன். இப்ப தேவையான பொருள் சொல்றேன். உப்பு நான் போடாம கரைச்சி வச்சிருக்கேன். உப்பு இதை போட்டு ஒரு 1/2 தேக்கரண்டி, 1/2 தேக்கரண்டி இல்ல 1/4 தேக்கரண்டி சோடா போட்டாகணும். ஏன்னா ரவை இல்லைங்களா சாப்பிட்டு வரணும். அதுக்காக 1/2 கிலோ ரவை வறுத்து வச்சிருக்கேன். நல்லா வறுத்து ஆற வச்சு வச்சிருக்கேன். தண்ணி ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து வந்திருக்கேன். தேவைக்கேற்ப தண்ணி ஊத்துறேன். அப்புறம் வேணும்னா ஊத்திக்கலாம். ஏன்னா தாளிச்சு கொட்டுவோம் இல்லைங்களா. அப்ப கை போட்டு கரைப்பேன் நான்.
பாத்திரம் அடுப்பத்தை வச்சு பாத்திரம் வச்சிருக்கேன், நல்லா காஞ்சிடுது. இப்ப 50 கிராம் எண்ணெய் ஊத்துறேன். கடலை பருப்பு ஒண்ணு, கடலை பருப்பு உளுந்து ஒண்ணா சேர்த்துட்டேன். இதை போடுறேன் பாருங்க. இப்போ கடலை பருப்பு உளுந்து போட்டுருங்க பாருங்க. கொஞ்சமா அப்படி பாடினா போதும். இதுல முந்திரி போடுறேன். இது கொஞ்சம் நல்லாவே வதங்கணும். இப்போ வேர்க்கடலை போடுறேன். மிளகு போடுறேன். பொன்னிறமா வதங்கிடுது. கடுகு இப்போ போடுறேன். படப்படம் வெடிக்கும். இப்போ கருவேப்பிலை போடுறேன். இப்போ கருவேப்பிலை போடுறேன் வாசனைக்காக தான். பாருங்க, நல்ல பொன்னிறமா எடுத்தேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இறக்கி ஒரு 10 நிமிஷம் நல்ல சுத்தமா ஆறணும். சூடுல ஒட்டக்கூடாது மாவுல. இப்போ உங்ககிட்ட காட்டின பார்த்தீங்களா ரவா இட்லிக்கு தேவையான பொருட்கள். இதை நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த மாவுல கூட்டுறேன். இப்போ கை போட்டு கரைக்க போறோம். ஏன் தெரியுங்களா, இந்த வதக்கின பொருள்னா அந்த மாவோட சாரணும். இப்ப கை போட்டு கரைக்கணும் பாருங்க. இட்லி பாத்திரத்தை தண்ணி ஊற்றி அடுப்புல வச்சிருக்கேன். சூடாயிடுச்சு. இப்ப இட்லி ஊற்றி வைக்க போறேன். இது கீழ்த்தட்டு பாருங்க. இது தாளிச்ச இட்லி, இது தாளிக்காத இட்லி. இது மேல் தட்டு. 10 நிமிஷம் கண்டிப்பா கேஸ் ஃபுல்லா வைக்கணும். 10 நிமிஷம் கண்டிப்பா வைக்கணும். இட்லி வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ற பாருங்க. மூடி திறக்கிறேன். இப்படி தொட்டு பார்த்தாலே தெரியும். இருந்தா கூட நம்ம சந்தேகத்துக்காக தான். இப்படி பார்த்தா கரண்டில ஒட்டப்படாது. இந்த ஒட்டலை பாருங்க. ஒட்டலை நம்ம கையில ஒட்டலை. அப்ப இட்லி வெந்துருச்சு. ஒட்டாம இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிறது. அவ்வளவுதான். இப்ப எடுக்கணும் பாருங்க இட்லி. தாளிக்காத இட்லி மேல தட்டுல எடுக்கிறேன். இப்ப தாளித்த இட்லி கீழ்த்தட்டுல எடுக்கிறேன். எப்படி இருந்தாலும் துணி தண்ணி தெளிச்சுக்கணும். துணியில ஒட்டாம இருக்கும். அதுக்காக தான். வெறுமனே ஊத்தல இல்லையா, எண்ணெய் தடவை ஊத்துறேன். நானு வேட்டில துணி விட்டு ஊத்துற இட்லி ஆகையினால எடுக்க போறேன். ரவா இட்லி ரெடியா இருக்கு. இதுல 3 விதம் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். தாளிச்ச இட்லி, அப்புறம் வெறுமனே இட்லி, மிளகாப்பொடி இட்லி, வெறும் கத்திரிக்காய் எண்ணெய் கப்பு பண்ணியிருக்கேன். சம்பல் கூட அரைச்சிக்கலாம், நான் அரைக்கல. இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு. இந்த ரவா இட்லியில நான் என்ன சேர்த்திருக்கேன், காப்பிடி அரிசி, புழுங்கல் அரிசி சேர்த்து 100 கிராம் புழுங்கு சேர்த்துருக்கேன். அவ்வளவுதான். இதுல ரவையை 1/2 கிலோ ரவை நல்லா வறுத்துட்டு மாவை புளிக்க வச்சு தாளிச்சு கொட்டி பண்ணிருக்கேன். இன்னொரு விதம்
ரவையை வெறுமனே வறுத்துட்டு அதுக்கு அளவான தயிர் ஊற்றி உப்பு பொடி போட்டு பண்ணிக்கிறதும் உண்டு, முந்திரி எல்லாம் போட்டு. ஆனா நான் அப்படி பண்ணல, நான் இப்படி பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் உங்க வீட்டுல செய்து பார்த்து எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க.